வணக்கம். நேத்து 80வது சுதந்திர தின விழா நாடெங்கும் கொண்டாடப்பட்டது, நாடு முழுக்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் சிஎம் விஜய் அவர்கள் கொடியேத்துனாரு. உடனடியா ஒரு பெரிய ஒரு கிண்டலும் கேலியுமா ஒரு சர்ச்சைய கிளப்பிட்டானுவ. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு 2 பாட்டு தான். அந்த பாட்ட போட்டு, ஒரு சீன போட்டு, இங்க பாரு ஒரு வித்தியாசமான சல்யூட். எல்லாரும் ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க. இங்க பாரு ஒரு வித்தியாசமான சல்யூட். அப்படிலாம் மீம்ஸ் அது இதுன்னு போட்டு தாக்குற சமயத்துல, இந்த தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு இதழ் வெளியீட்டு விழாவுல ஒரு சர்ச்சை கிளப்புற விதமா ஒண்ணு பேசிட்டாருன்னு ஒண்ணு கிளம்பியிருக்கு. அதாவது செத்த மாட்டு தோல்னால செருப்பு தைக்கலாம். ஆட்டு தோல்னால் செத்த ஆட்டு தோலினால் ஆடை செய்யலாம். செத்த மனித தோலால என்ன செய்ய முடியும்? இப்பேற்பட்ட நபர்கள் ஆட்சி செய்றாங்க, போறாங்க, வராங்கன்னு சொல்லிட்டு, சட்டமன்றத்துல அப்பாவ தேடுனா எப்படி? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட அப்பா யாருன்னு கேட்டா தானே அவங்க சொல்லுவாங்க. சட்டமன்றத்துல போய் அப்பாவ தேடுனா எப்படி? அதான் என்ன சொல்றாரு, உங்க அப்பாவ தேடுனா போய் உங்க அம்மா கிட்ட கேளு. உங்க அம்மா சொல்ற போறாங்க யாருன்னு. அவங்க சொன்னா தானே தெரியும். இந்த ரஜினி பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அம்மா சொன்னால் தான் அப்பாவின் பேர் தெரியுமடா. அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அதே மாதிரி தான் இது 2ம் ஒண்ணு தான். அப்போ அதே மாதிரி மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடு. கண்ணதாசன் சொன்னதுங்க. இதெல்லாம் அப்படியே கலந்து தான் நயினா நாகேந்திரன் பேசுகிற மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டாரு. உடனே இவர் விஜயோட அம்மாவை கொச்சைப்படுத்திட்டாரு, பெண்ணை கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ஒரு செட்டு கிளம்பியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எப்படி தஞ்சாவூரில் திரிஷா அவர்கள் பெயரை சொல்லாமல் உதயநிதி பேசி சர்ச்சைக்கு வாச்சோ, அதே மாதிரி தான் இந்த விஷயமும். இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் உங்கள் அப்பாவை காணோம், எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோன்னு ஒரு சர்ச்சை வந்ததுல்ல, அவங்களும் எங்கே உதயநிதி உங்கள் அப்பா ஸ்டாலினை காணோம் அப்படின்னு கேட்கல. அவரும் பொதுவாக இதை மனதில் வைத்துத்தான் எங்கே உங்கள் அப்பாவை காணோன்னாரு. தஞ்சாவூரில் அந்த ஒரு பெண்ணை, அந்த நடிகையை மனதில் வைத்து தான் உதயநிதியும் பேசினார். நயினா நாகேந்திரனும் இந்த விஷயத்தை மனதில் வைத்து தான் பேசினதா இன்னைக்கு சொல்லப்படுது. சரி, மேபி அப்படி கூட இருக்கும். ஆனால் இது 3மே குற்றமாக இருந்தாலும் இந்த 3மே நேரடி குற்றத்துக்குள்ளே வராது. அதாவது கிரிமினல் இன்டென்ஷனுக்குள்ளே இது வராது. நாம் அதை நிரூபிக்கவும் முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படா விஜய் அவங்க அம்மாவை போய் இன்னைக்கு சொல்ல போச்சு அப்படின்னு சொல்ல போச்சு. அவருக்கு நயினார்கிட்ட பதில் கேட்குறேன். கேட்டதுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவு போய் பாருங்க அப்படின்னு அவரும் போயிட்டாருன்னு வச்சிங்களேன். சரி, இப்போது இப்போ 2-3 நாட்களில் எவ்வளவோ சர்ச்சையான விஷயங்கள்லாம் போயிருந்தது. நம்ம நிதி அமைச்சர் கூட அவன் பான் கிறிஸ்டின், எனக்கு அது தெரியும் இது தெரியும், மற்ற மதத்தில் எதிராக தெரியுன்ற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பினார். அதற்கு பதிலும் எதிர்பதிலும். அப்புறம் நான் அப்பெல்லாம் சொல்ல போல வரல, அந்த அர்த்தத்தை சொல்ல, மை தமிழ் இஸ் வெரி கொஞ்சம் புவர் அப்படிலாம் அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். சரி, அப்போது இன்றைக்கு பேசு பொருளாக தமிழகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், ஏன் இன்னைக்கு நயினாரோட பேச்சு இன்னைக்கு இப்படி பூதகரமாக கிளப்பப்படுது, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா அப்படின்னு நாம் யோசித்து பார்க்கணும். அடிக்கடி சொல்லுவார், ஒரு பத்திரிகையில் வருகின்ற தலைப்பு செய்திக்கும் கடைசி பக்கத்தில் இருக்கிற ஒரு துணுக்கு செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றது ஒரு லாஜிக். சரி, ஏன் இப்போ காலையிலேருந்து அப்பா நீ எப்படி பேசலாம் எப்படி பேசலான்னு இன்னைக்கு நம்ம நயினா நாகேந்திரனோட பேச்சு சர்ச்சையாகுதுன்னு பார்த்தோம்னா, அதற்கு பின்னாடி நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது பொருளாதாரத்தை, தமிழகத்தின் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு ஒரு குழு போட்டாங்கல்ல, அந்த குழுவில் அமர்த்தியா சென் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அமர்த்தியா சென்னு நீங்கள் ஏதோ ஒரு நடிகை கிடிங்கன்னு நினச்சிருப்பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படித்தானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அமர்த்தியா சென் யாருன்னா, மன்மோகன் சிங் இருந்தார்ல, அப்போது மன்மோகன் சிங், அமர்த்தியா சென், மான்டே சிங் அலுவாலியா இவங்க எல்லாம் இந்த காட் ஒப்பந்தம் வந்ததில்ல, அதாவது இந்தியாவில் நாட்டை தனியார் மயமாக்கணும், குளோபலைசேஷனுக்குள்ளே இந்தியா போகும்போது இந்த ஒரு 3-4 பேர் தான் இதுக்கு அடிப்படையில் வேலை செஞ்சாங்க. இந்த 3-4 பேரையும் கொண்டு வந்தது யார், இவங்களை போட்டது யாருன்னா மன்மோகன், இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி தான். அவர் தான் குளோபலைசேஷனில் முக்கிய பங்காற்றுறார். அவர் தான் இவங்க எல்லாரும் போட்டு அதை எப்படி வடிவமைக்கணும், அதை எப்படி இன்டெலெக்சுவலாக அதை தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லணுன்றதுக்காக போடப்பட்ட குழு தான். அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் தான்
இன்றைக்கு வந்து இந்த தமிழ்நாடு நம்ம வல்லுநர்கள்னு போட்டு அதில் போட்டு அந்த குழுவில் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக இன்றைக்கி பேசணும். அதே சமயத்தில் இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த தேனி வருசநாட்டு மேகமலை வனப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த புலிகள் காப்பகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 98 கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்களுக்கு மேலே எல்லாத்தையும் நீங்கள் காலி பண்ணி ஆகணும். இது வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அப்படின்னு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. சப்போஸ் இவங்களை காலி பண்ண மாநில நிர்வாகம் அதை துரிதமாக செயல்படலைன்னா இராணுவத்தை வச்சு கூட வந்து அந்த குடும்பங்களை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம பேசணும். அதை பற்றி யாரும் பேசலை. இந்த சர்ச்சை ஓடுது. இன்னொன்று, இதே 15ஆம் தேதி இன்னொரு கேவலம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது என்னென்னா, நம்ம கர்நாடகாவில் சாம்ராஜ் டிஸ்ட்ரிக்ட் சாக்கியா வனப்பகுதியில் ஒரு 3 தமிழர்களை அந்த வனத்துறை சுட்டு கொண்டு இருக்கு. ஆண்டனி சாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார், இந்த 3 பேரும் வனப்பகுதிகளில் தெரிஞ்சதாகவும் அவர்கள் மான் வேட்டைக்கு வந்து முயற்சி பண்ணதாகவும் அவர்கிட்ட மான் கொம்பு இறைச்சிலாம் இருந்தது, கறி மான் கறிலாம் இருந்தது அப்படின்னு இன்றைக்கி ஒரு எவிடன்ஸ் எல்லாம் சும்மா அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அவங்க மான் வேட்டை ஆட போனாங்க. நாங்கள் வந்து வனத்துறையினர் போய் அந்த அவங்கள பிடிக்க போனாங்க. உடனே அந்த மான் வேட்டையாடி அந்த 3 சுட்டாங்க. சுட்டதில் உடனே திருப்பி ரீஃபயர் பண்ணதில் வந்து திருப்பி இவங்க சுட்டாங்க. அதில் வந்து அந்த 3 பேரும் செத்து போயிட்டாங்க. நாங்கள் யாரும் சாவலைங்க ஆனால் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொன்ன உடனே இல்லை இவங்க வந்து ஆடு மாடு வச்சுருந்தவங்க, அந்த மாடு காணாமல் போச்சு, அந்த மாடை வந்து தேட போயிருக்காங்க, அதனால் இவங்க வந்து இந்த வனத்துறையினர் இப்படி சுட்டுட்டாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம், அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த வனத்துறை அலுவலகத்தில் அடித்து ஓடிச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இன்றைக்கு வந்து அந்த சுட்டு கொன்ற காவலர்கள் மீது, அந்த வனக்காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்பி இருக்கணும். ஒன்றே நீங்கள் சொல்லலாம், ஆந்திரா வனப்பகுதியில் ஒரு 20 பேரை சுட்டாங்க, அப்போயே நாங்கள் கல் மாதிரி இருந்தால் ஒரு 3 பேரை சுட்டதுக்கு எங்களை குதிக்க சொல்கிறியா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் கேட்டாலும் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சாமி, நாங்கள் உங்களை குறை சொல்லலை. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இது வந்து நம்ப முடியாத கதை, இந்த 3 பேர் வந்து சுட்டு கொன்ற விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் தமிழ்நாட்டில் கறி திங்கிறவன், மீன் குழம்பு வைக்கிறவன் எல்லாத்தையும் தின்னு ஒரு கோட்டரை கிட்ட போட்டு முறுக்கிட்டு இன்றைக்கி அவன் அமைதியாக இருக்கிறான். அந்த அமைதியை கெடுக்கிற விதமாக இந்த சர்ச்சை, நம்ம நயினார் நாகேந்திரன் சர்ச்சையை கிளப்பி விட்டு அவன் என்னடா ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஏதாவது கொஞ்சம் ஜாலியாக கிளியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த நயினார் நாகேந்திரன் விஷயம் வேறு டிவியில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, அதில் வருது, இதில் வருது அப்படின்னு ஜனங்க கவலைப்படுறாங்களே தவிர இந்த வருசநாட்டு விஷயத்தையோ அல்லது பெங்களூரில் கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த தமிழர்களை பற்றியோ எவனுக்குமே அக்கறை இல்லை. அப்போது தமிழ்நாட்டோட அரசியல் இன்றைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் எதை நோக்கி போகுது? அப்போ யார், ஆத்தா யார், பொண்டாட்டி யார், புருஷன் யார், வப்பாட்டி யார், இது என்ன ரேஞ்சில் கூட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு மட்டமான அரசியல் தமிழகத்தில் இன்றைக்கு வந்து பேசப்படுகிறது. இதை நினச்சோம்னா இன்னும் வந்து ஒரு 100 வருஷம் ஆனால் கூட நம்மளை எவனும் வந்து ஒன்றும் பண்ண முடியாதா, அசைக்க முடியாதா. நமக்கு வந்து அப்படி தானே நம்ம தலையெழுத்துன்ற மாதிரி இன்றைக்கு வந்து இந்த சர்ச்சையெல்லாம் வருது. அதனால் நாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து அந்த அம்மா பிரச்சனையில் வந்து அப்பாவனை போய் கேட்டால் தான் அம்மா சொல்லுவாங்கிறதுலாம் சரிதான், இதெல்லாம் நடைமுறையில் எல்லாமே இருக்கிறது தான். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து எப்படி விஜய் சொல்ல போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலான்னு கிளம்பி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகள் எதற்காக கிளப்பப்படுகிறது என்பது பின்னணியை தேடுகிற இல்லை அறிந்து கொள்கிற நிலையில் யாரும் இல்லை. இது நாம் எடுத்து சொன்னால் கூட இப்படியா இருக்குமோ, சரி நம்ம இப்போ யாரும் வந்து விஜய் பேசிட்டாரு அதால் நீங்கள் வந்து உடனே வாங்கணும்னு சொல்லலை. எப்போ ஒரு விஜய் பேசுகிற எப்போ போய் வேலையை பாருங்கன்னு சொல்ல, இருக்கிற அரசியல் சூழலை நீங்கள் புரிஞ்சுங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்பதன் அடிப்படையில் நாம் என்னென்ன பிரச்சனைகளில் நாம் வந்து கவனம் செலுத்தணும் என்ற ஒரு அடிப்படை அறிவு
தமிழனுக்கு தேவைங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இப்போ இன்றைக்கி எல்லாம் இப்படி மாறி மாறி பேசிக்கிறாங்கல்ல. நாளைக்கு எல்லாம் வந்து உங்கள் அம்மாவும் ஒன்று தான், எங்கள் அம்மாவும் ஒன்று தான், உங்கள் சித்தப்பா ஒன்று தான், எங்கள் சித்தப்பா ஒன்று தான், உங்கள் மாமா ஒன்று தான், எங்கள் மாமா ஒன்று தான், உன் பையனும் ஒன்று தான், என் பையனும் ஒன்று தான் அப்படின்னு கூட இவங்கெல்லாம் பேசிப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் நம்ம மக்கள் இதில் எதன் அடிப்படையில் எந்த பிரச்சனையின்பால் நாம் வந்து நிற்கணும், எதை பேசணும், எதை பேசினால் இங்கே இருக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு, இல்லை நாம் தமிழ்நாட்டின் தமிழர்களோட நிலை உயரும், இல்லை தமிழர்களோட நிலை இப்படியேவாது காப்பாற்றப்படும், இல்லைன்னா இன்னும் போனால் ரொம்ப மோசமாயிடும்பா அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காக தான் நாம் வந்து திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறோம். அதால் எதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் கொந்தளிக்க வேண்டிய பிரச்சனைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டு எந்த பக்கமாவது நம்மளை திரும்ப வைக்கிற அரசியல் சூழ்ச்சிகளில் தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் ஒன்றுக்குள்ள ஒரு கூட்டாக இருக்கிறான் என்பதை மக்கள் மறந்து விடக்கூடாது. எனவே நீங்கள் இதெல்லாம் பேசுங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சீரியஸான படம் பார்க்குறான், ஒரு 2 நிமிஷம் காமெடி சீன் இடையில வருது இல்லையா. இப்போ கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்தான்னா ஒரு 2 குத்துப்பாட்டு வைக்கிறான், ஒரு 4 காமெடி சீன் வைக்கிறான், ஒரு 4 ஃபைட் சீன் வைக்கிறான்ல. அந்த மாதிரி இடையில வர நிகழ்ச்சியாக இதை நம்ம பார்த்துக்கின்னு அப்படி சிரிச்சுட்டு போயிட்டு தமிழ்நாட்டுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள் என்ன, தமிழர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் உற்று நோக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏதோ ஒரு சர்ச்சையை வந்து தமிழக அரசியலில் கிளப்புறான்னா ஏதோ தமிழருக்கு எதிரான ஏதோ ஒரு பெரிய செயல் அப்போது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மறந்துவிடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏதோ ஒரு சர்ச்சையை இங்கே கிளப்புறான்னா ஏதோ ஒரு உண்மையான ஒரு பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு இவர்கள் கிளப்புகிறார்கள் என்பதன் அடிப்படையில் நாம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். அப்படி இல்லை இப்படியே நாம் வந்து அந்த பிரச்சனைக்கு அங்கே ஓடுறது, இந்த பிரச்சனை இங்கே ஓடுறது, எவன் பிரச்சனைக்கோ நம்ம நின்னோம்னா கடைசியில் நம்ம பிரச்சனை பார்ப்பதற்கு ஒரு நாதி இல்லாமல் தமிழகம் மிக மட்டமான நிலைக்கு தமிழகம் வந்து போயிடும். அதால் தமிழர்கள் எல்லாத்துலேயும் எல்லா செய்தியும் பாருங்கள், அதில் இருக்கிற உண்மையை கொஞ்சம் பகுத்தாய்ந்து எதை நாம் பேச வேண்டும், எதன்பால் நம்மளோட கவனத்தை வந்து செலுத்தணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.